ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இதை பற்றி தற்போது தியானிக்கப் போகிறோம். உலகத்திலே ஒரு மனிதனும் நான் இளைப்பாறி இருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது. ஆமென். ஒவ்வொரு மனிதனும் தினம் தினமும் ஒவ்வொரு நிமிடமும் தன்மேல் ஏற்றப்படும் சுமைகளை சுமந்து இழுக்கிறான். ஆமென். நமக்காக சுமைகளை சுமைக்கிறோம், மனைவிக்காக சுமைகளை சுமைக்கிறோம், பிள்ளைகளுக்காக சுமைகளை சுமக்கிறோம், பிள்ளைகளின் படிப்புக்காக சுமைகளை சுமைக்கிறோம், குடும்பத்திற்காக சுமைகளை சுமைக்கிறோம், நமக்கு வரும் நஷ்டங்களை ஈடுபடுத்த சுமைகளை சுமைக்கிறோம், நமக்கு வரும் நோய்களை குணப்படுத்துவதற்காக சுமைகளை சுமைக்கிறோம், நமக்கு வரும் நஷ்டங்களுக்காக சுமைகளை சுமைக்கிறோம், நமக்கு வரும் நோய்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள டாக்டர்களுக்கு செலவு செய்ய, மருந்து மாத்திரை வாங்க நாம் சுமைகளை சுமைக்கிறோம். இப்படி நன்மைகளுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் சுமைகளை சுமைக்கிறோம். இயற்கை பேரழிவுகள் அவைகளுக்காக நாம் சுமைகளை சுமக்கிறோம். இப்படி சுமந்து கொண்டு இழுத்து செல்கிறோம். சுமைகளை இழுக்க முடியாமல் இழுத்து செல்கிறோம். இதனால் நாம் சோர்ந்து போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சுமைகளை நாம் சுமப்பதற்காக நம்முடைய தோள்களின் மேல் நுகத்தை வைத்துக் கொள்கிறோம். அந்த நுகம்தான் நாம் செய்யும் வேலைகள். இந்த சுமைகளை இழுப்பதற்காக நாம் வேலை செய்கிறோம். மட்டுமல்ல, பார்ட் டைம் வேலையும் செய்கிறோம், சைட் பிசினஸும் செய்கிறோம். இப்படி பல வகைகளில் நாம் வேலை செய்து இந்த சுமைகளை இழுத்தாலும் பணம் போதவில்லை, நம்மால் இழுக்க முடியவில்லை, நம்முடைய சுமைகளை இழுக்க முடியவில்லை. இந்த சுமைகளை இழுக்க முடியாமல் அநேகர் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்கிறோம், வன்கண் வைக்கிறோம், எரிச்சல் அடைகிறோம், நமக்குள் அன்பு தணிந்து போகிறது. ஆமென். காரணம், அவர்கள் நன்றாக இழுத்துச் செல்கிறார்களே, அவர்களுடைய சுமைகளை லேசாக சுமந்து செல்கிறார்களே, அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கிறதே, நம்முடைய குடும்பம் நன்றாக இல்லையே, நம்முடைய பணம் போதவில்லையே என்று நினைக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்படி எல்லோரும் நினைத்தாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல ஏழைக்கும் பிரச்சனைகள் உண்டு, ஏழைகளுக்கும் பிரச்சனைகள் உண்டு, பணக்காரர்களுக்கும் பிரச்சனை உண்டு. ஆமேன்.
ஹல்லேலூயா. ஆக ஒவ்வொருவருக்கும் பாரங்கள், சுமைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதே தவிர, லேசாக நான் சுமையை சுமந்து என் வாழ்க்கையை நடத்துகிறேன் என்று சொல்பவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இந்த சுமைகளை நாம் இலகுவாக இழுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, நாம் இயேசுவினிடத்தில் சென்று இயேசுவின் வழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள் வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால், இயேசு என்ன சொல்கிறார் என்பதை நாம் தியானித்து பார்த்தோமானால், இந்த சுமைகளை எப்படி நாம் இலகுவாக இழுத்துச் செல்வது, நம்முடைய வாழ்க்கையை எப்படி இலகுவாக வாழ்வது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆம் பிரியமானவர்களே, வசனத்தை வாசித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனும் தனக்கு வந்து கொண்டிருக்கும் சுமைகளை இழுக்க முடியாமல் இழுத்து சோர்ந்து போகிறான். இயேசுவிடம் சென்றால் அவரிடம் இருக்கும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் கற்றுக்கொள்ளலாம். இயேசுவிடம் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய மனத்தாழ்மை அவரிடத்தில் உண்டு, சாந்தமான குணம் அவரிடத்தில் உண்டு. இயேசுவின் இடத்தில் உள்ள சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய சுமைகள் லேசாகும். நம்முடைய சுமைகளை அவர் சுமந்து கொள்வார். நம்முடைய சுமைகளை இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைத்தால் நம்முடைய சுமைகளை அவர் சுமந்து கொள்வார். நம்முடைய சுமை மிகவும் லேசாக இருக்கும். நம்முடைய கழுத்தின் மேல் வைக்கப்படும் நுகம் மிருதுவாயிருக்கும். நன்றாக கவனிப்போம். நம்முடைய சுமைகளை இழுப்பதற்காக நாம் வேலை செய்கிறோம். வேலை என்ற நுகத்தை நம் மீது வைத்துக் கொள்கிறோம். அந்த வேலையை கொண்டு நாம் நம்முடைய பாரத்தை இழுத்துச் செல்கிறோம். நுகமே நமக்கு பாரமாய் இருக்கிறது. அதாவது
நாம் வேலை செய்யும் ஸ்தலங்களிலும் பாரம் அதிகமாயிருக்கிறது. அதிகாரிகளின் நெரிச்சல், வேலைகளில் அதிக தேவைகள், வேலைகளில் வரும் டென்ஷன், இவைகளை சமாளிக்க முடியாமல் நுகமே நமக்கு பாரமாயிருக்கிறது. சுமைகளை இழுக்கக்கூடிய நுகமே நம்முடைய வேலையே நமக்கு பாரமாயிருக்கிறது. இந்த பாரத்தையும் நாம் கூட சேர்ந்து இழுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆமேன். இப்படி இருக்கும் நாம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கும்போது, அவர் சொல்படி நாம் கேட்கும்போது நம்முடைய சுமைகள் இலகுவாகிறது. அவருக்குள்ள சாந்தமும் மனத்தாழ்மையும் நமக்குள் வந்து விட்டால் நம்முடைய சுமை லேசுவாக இருக்கும். நம்முடைய சுமை சுமக்குவதற்கு ஏற்றபடி இலகுவாயிருக்கும். இயேசு கொடுக்கும் நுகம், இயேசு நம்மேல் ஏற்றும் நுகமானது, அந்த வேலையானது மிருதுவாயிருக்கும். இயேசு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு இருக்கும் பாரங்கள் அதிகமாயிருக்கிறது. இன்னும் வரும் காலங்களில் இன்னும் அதிக பாரங்கள் இருக்கும். அந்த பாரங்களை நாம் இழுத்து செல்ல வேண்டுமானால் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு உங்கள் ஆசிரியராக இருக்க வேண்டும். அவரிடத்தில் நீங்கள் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அப்படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுலபமாக ஜெயிக்கலாம், சுலபமாக இழுக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கும் எங்கள் பரம தகப்பனே, தேவா, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியதப்பா. நீர் எங்களுடைய பாரங்களை சுமந்து கொண்டு எங்களுடைய பாரங்களை இலகுவாக்கி அதை இழுப்பதற்காக மெதுவான நுகத்தடியை எங்கள் மேல் வைக்கக்கூடியவராய் இருக்கிறீர் அப்பா. இம்மட்டும் நாங்கள் அதை அறியாமல் எங்கள் சுமைகளை தாங்க முடியாமல் இழுத்து சோர்ந்து போயினோம் தகப்பனே. சோர்ந்து போகிறோம் ராஜா, பலவீனம் அடைகிறோம் தகப்பனே. எங்களுக்குள் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எங்களுடைய ஆத்மா சோர்ந்து போகிறது தகப்பனே. எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை ராஜா. எங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தாரும். எங்கள் சுமைகளை உம்முடைய பாதங்களில் இறக்கி வைக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சாந்தத்தையும் உம்முடைய மனத்தாழ்மையையும் எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் ரட்சியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. உங்கள் சகோதரனும்
இயேசுவின் ஊழியக்காரனுமாகிய ஜான் ஏனோ. ஆமென். God bless you.